இன்னைக்கு நம்ம an observation log of my fianceயோட எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க, லாஸ்டா கல்ச்சுரல்லாம் முடிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தா ஹீரோயினி ஹீரோ கிட்ட பேசவே மாட்றா. அவன் வந்து பேசினா ஓடி ஓடி போயிடுறா. என்னடா இவ இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியோ துரத்தி பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு ஏன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை இது மாதிரி நம்ம 2 பேரும் தள்ளியே தான் இருக்கணும், அதோட எல்லாமே முடியறதுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள பாருங்க விதிப்படி எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எதை பத்தி சொல்ற அப்படின்னு சொல்றப்ப, நான் உங்கள்கிட்ட மட்டும் சொல்றேன், நான் வெயிட் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் சொல்றான், எது வெயிட் போட்டுட்டியா, அதனால என்ன அப்படின்னு சொல்றப்ப, அந்த ஒரிஜினலான கதைப்படி வில்லி வந்து வெயிட் போட்டு குண்டாதான் இருப்பா. அது மாதிரி தான் நானும் ஆக போறேன், எல்லா கதையும் வந்து கரெக்டா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாக்கெட்ல வச்சிருக்கில்ல அதை முதல்ல வெளில எடுப்புன்னு சொல்லிட்டு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு நீ சாப்பிட்டே இருந்தா வெயிட் போட தானே செய்வ, அது போய் விதிப்படி நடக்குதுன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ அப்படியே பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை, எல்லாம் வந்து அந்த கதைப்படி நடக்கிறபடி தான் நடக்கும், அது மாதிரி தான் எல்லாம் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு இருக்கான், நீ வில்லி தானே ஆகணும்னு சொன்ன, நீ என் கூட இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை, நீ எப்போதும் போல என் கூட இருக்கலாம்ல, பேசலாம்ல அப்படின்னு சொல்றப்ப, இல்ல நான் உங்க கூட ரொம்ப நெருக்கமா இருக்க ஆரம்பிச்சா லாஸ்ட்ல எப்படியும் நீங்க வந்து என் மேல கோவப்பட்டு அமுச்சு வைப்பீங்க. ஏன்னா ஹீரோயினி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம், அதாவது ஒரிஜினலான அந்த ஹீரோயினி ஹெரோனியா கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் என் மேல கோவப்பட்டு என்ன அமுச்சு வச்சிருவீங்க, அப்ப எனக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான் இப்பயே தள்ளியே இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இவ ரொம்ப சோகமா சொல்றா. இதை பார்த்தோன்னே சரின்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டுறான். அது மாதிரிலாம் நீ நினைச்சுக்காத, எப்பயா இருந்தாலும் சரி நான் உன்ட்ட அப்படிலாம் கோவமா பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். ஆனா மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான், உன்னை விடணும்னு எனக்கு மனசே கிடையாதுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை சீலே பார்த்தா ஹீரோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவனோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறான், என்னடா உன்னை அடிக்கடி ஹீரோனியா வந்து பார்க்குறாளாமே என்னன்னு கேட்குறப்ப, அதுவா அவ வந்துட்டு நம்ம பார்த்தியாவோட அப்பா எதுவும் தப்பு பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே விசாரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப, கதைப்படி அவர் வந்து வில்லனாக இருப்பார்ல பார்த்தியாவோட அப்பா, அதை பற்றி தான் அந்த பொண்ணு விசாரிக்கிறா. ஆனால் இப்போ தான் வந்து ஹீரோக்கு கீழே ஒரு ஸ்பையாக தானே வேலை பார்க்குறாரு, ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே அவர்கிட்ட சொல்லியிருப்பானா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்ன என்ன அடுத்து என்ன பிளான் போட போகிற அப்படின்னு சொல்கிறப்ப, அதோட அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த ஹெரோனியா பொண்ணு இருக்கல்லப்பா, என் லவர்கிட்ட போய் என்னை பற்றி தப்பாக சொல்கிறா, அதே மாதிரி இன்னொரு பையன் சொல்கிறான், அவன்கிட்ட வந்து அவன் லவரை பற்றி தப்பாக சொல்கிறது, இப்படி இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அவங்க லவ்வருக்குள்ளே பிரச்சனை வர வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா, அவளை பார்த்தாவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, அவங்களும் சொல்கிறாங்க, இது மாதிரி அவளுக்கு எதிராக பிளான் தானே போடுற, நாங்களும் வந்து உதவி செய்கிறோப்பா அப்படின்னு சொல்கிறப்ப, ஹீரோவும் சரி பண்ணிடலாம், அவளை வந்து அவளோட ட்ராப்லேயே நம்ம சிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லே பார்த்தா ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்கலான்னு வந்திருக்கான். ஏன்னா விதிப்படி நிர்ணயிக்கப்பட்டவ அவதான் சொல்லியிருக்காங்கல்ல, ஒருவேளை அது அரச குடும்பப்படி உண்மையா இருக்குமோ, அது மாதிரி எங்க குடும்பத்துல பிறந்தவங்க எல்லாரும் விதியால நிர்ணயிக்கப்பட்டவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதுவும் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்கலான்னு வரப்ப, அவன் கேட்குறான், அவர் வந்து அதை பத்திலாம் என்னப்பா உனக்கு புதுசா அப்படின்னு சொல்றப்ப, புக்ல படிச்சேன் தெரிஞ்சுக்கலாம் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவர் பார்த்துட்டு அதெல்லாம் 300 காலத்துல இருந்துச்சுப்பா, ஏதோ வந்து விதியால தீர்மானிக்கப்பட்ட மகள் வருவா, அவளை தான் வந்து இந்த அரச குடும்பத்துல கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு, முன்னொரு காலத்துல, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் வந்து எப்பயோ முடிச்சு போயிடுச்சுப்பா, அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை மாதிரி தான், அதெல்லாம் நம்பாத, பார்ட்டியா வந்து இவர் தான் வந்து செலக்ட் பண்ணதான் ஹீரோக்காக, நீ வந்து சந்தோஷமா தானே இருக்க பார்ட்டியா கூட அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கேட்க, நல்லாதான்ப்பா இருக்க அப்படின்னு சொல்றப்ப, அப்புறம் என்ன வீடு அப்படின்னு சொல்லிடுறாரு. எந்த உதவியா இருந்தாலும் அப்பா கிட்ட வா, நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அப்பா கிட்ட பேசினோன்னு தான் இவனுக்கு மனசே அமைதியா இருக்கு, அது மாதிரிலாம் ஒன்றும் விதியால நிர்ணயிக்கப்பட்டவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயினியை பார்க்க தான் வந்திருக்கான். ஹீரோயினியை பார்க்க வந்துட்டு அவள்கிட்ட கேட்குறான், இது மாதிரி லாஸ்டா வந்து பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது, முடிய போகுது இல்லை காலேஜ், அதனால இது மாதிரி சொல்லு, உனக்கு என்ன கலர்ல ட்ரெஸ் வேணும், பார்ட்னர்ஸ் வந்து ஒரே கலர்ல தான் ட்ரெஸ் போட்டு வருவாங்க மேட்சிங் மேட்சிங்கா கேட்குறப்ப, இது சொல்றா, அதெல்லாம் வேணாம், நீங்க வந்து ஹீரோயினியோட தான் மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டுட்டு போகணும், ஏன் கூட நீங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கு செம்ம கோவம் வந்துடுது. என்ன நீ திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்க, என்னோட பார்ட்னர் நீ தான், என்னோட ஃபேன்சி நீ தான், உன் கூட மட்டும் தான் என்னால் போக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இல்லை அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இவ வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல மாட்றா, இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இவனுக்கு வேற வந்துடும். சரின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவள்கிட்ட கேட்குறான், நீ அதெல்லாம் விட என்ன கலர் வேணும்னு சொல்லு, மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ இவ யோசிச்சுட்டு, எல்லோ கலர் எப்போதுமே வந்து எல்லோ ப்ளூ இந்த மாதிரி தான் போடுவா,
எல்லோன்னு சொல்கிறா. அப்புறம் வந்து வேணாம் எனக்கு வந்து நான் வில்லி இல்லை, பிளாக்கா ரெட்டா அது மாதிரி டார்க்காக தைச்சி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஹீரோ பார்த்துட்டு கேட்குறான், ஏன் எல்லோ கலர் போட்டு போட்டு போர் அடிச்சிருச்சா என்ன, சலிச்சு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினி அதெல்லாம் இல்லை, எல்லோ கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலரு, அன்னைக்கு வந்து ஏதோ நடக்க போதாம் அந்த லாஸ்ட் நாளில், அப்போ வந்து எனக்கு ரொம்ப சேடாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸில் வந்து அந்த சேட்னஸை ஃபீல் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல, அதனால தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஏன் இப்படி பண்ணுறடியா, என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லு, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ சொல்லவே மாட்றா, இல்லை இல்லை வேணாம், எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் கூட சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு நான் மட்டும் கஷ்டப்படுறதுனால இதனால ஒரு பெரிய விஷயமும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. இவன் நான் என்னடா இப்படி பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்கப்பயே அப்புறம் ஒரு டைரியை கொடுக்குறா, இந்தாங்க இந்த டைரியில் நான் என்னென்ன வில்லித்தனம் பண்ணணும் அது எல்லாமே இருக்குது, இதை வச்சு நீங்கள் என் மேலே வந்து கேஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு நோட்டு கொடுப்பா. அதை இவன் திறந்து படிச்சா அதில் என்னமா எழுதி வச்சிருப்பா, இது மாதிரி ஒரு நாள் ஹெரோனியா கூப்பிட்டு இவ வச்சு அவளை திட்டுன்னு திட்டி புள்ளி பண்ணி அவளை அள வச்சுட்டாலாம், அது இவ பண்ண வில்லித்தனமா அப்படின்னு சொல்லிட்டு இவ டைரியில் எழுதி வச்சிருக்கா. ஆனால் அங்கே உண்மையாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சீலிகா பொண்ணு வந்து ஹீரோட்ட சொல்லிட்டா, என்னன்னா இந்த ஹெரோனியாக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரில ஒரு பொது இடத்துல, அதனால அவளை கூட்டு வச்சு நம்ம ஹீரோயினி சொல்லியிருக்கா இது மாதிரிலாம் பண்ணணும் இப்பெல்லாம் நீ நடந்துக்கணும்னு சொன்னா, அந்த ஹெரோனியா பொண்ணா என்ன உனக்கு பிடிக்காது அதனால என்ன அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தீட்டி விட்டுட்டு போயிருக்கா. அது அப்படியே வந்து சீலிகா சொல்லிட்டா, அதை தயவு இப்படி மாற்றி எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ற, ஏன் இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே சோகமா பேச ஆரம்பிக்கிறான். என் கூட இருக்கிறது அவ்வளோ வெறுப்பா இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் மனசுக்குள்ளேயே அவன் சொல்கிறான், இல்லை நான் இப்படிலாம் அவள்கிட்ட பேசக்கூடாது, அதனால அவள் வந்து கஷ்டப்பட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இருந்தாலும் அவனால் நிப்பாட்ட முடியல, அவன் பாட்டுக்கு கேட்க ஆரம்பிச்சிடுறான், நீ வந்து என்னை விட்டு தூரமாக போக பார்க்குற, கேட்டால் ஏன் சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஹீரோயினி சொல்கிறா, இல்லை இல்லை நான் அப்பெல்லாம் ஒன்றும் நினைக்கல, எனக்கு இப்போவும் உங்கள் சந்தோஷம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. அப்படி என்னதான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ அவள் சொல்கிறா, நீங்கள் வந்து அந்த ஹெரோனியா கூட ஒன்றா இருக்கிறது உங்களோட சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல அது அப்படிலாம் கிடையாது, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்றா. கேட்டா எனக்கு ஃபியூச்சர் தெரியும், இப்படிதான் நடக்கும், இதுதான் விதி அப்படிங்கிற மாதிரியே சொல்றா. ஹீரோ பார்த்துட்டே இருக்கான், பொறுமையே இல்லை இவனுக்கு. இவன் சொல்லிடுறான், அப்படியா அதுதான் விதியா, அப்படின்னா சரி உனக்காக நான் அந்த விதியவே மாத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினி இல்லை நீங்க அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவ சோகமா சொல்றா. ஹீரோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எதா இருந்தாலும் நான் பாத்துப்பேன், இதோட இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு, உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு போறான். சுத்தி அந்த வானமும் சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கருத்துட்டே வரும். ஹீரோயினியா பார்த்துட்டு அழுதுட்டு இருப்பா. அப்படியே இங்க அட்ட சீல்ல காட்டுறாங்க. இன்னைக்குதான் அந்த லாஸ்ட் நாள், கிராஜுவேஷன் பார்ட்டி. சரி உள்ள போலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டான். ஹீரோயினிக்கு அழகா ஒரு ட்ரெஸ்ஸையும் சூஸ் பண்ணியிருக்கான். ரெண்டு பேரும் மேட்சிங்காக போட்டிருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினி முடிக்கலையே ட்ரெஸ் போட்டிருக்கான். ரெண்டு பேருமே அழகா இருக்காங்களா, சரி உள்ள போகலாம் அப்படின்னு சொல்றப்ப அவ ஏதோ சொல்ல வரப்ப தடுத்துடுறான். எதா இருந்தாலும் பார்ட்டி முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான், உனக்காக உன்னை கவலைப்படுத்துகிற அந்த ஃப்யூச்சரே நான் மாற்ற போகிறேன், அதுக்கிடையில எதுவும் பேசி என் மனசை கஷ்டப்படுத்திடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறப்ப அவள் திருப்பி கூப்பிட்டு என்ன சொல்கிறான்னா, இது வரைக்கும் நீங்கள் எனக்கு செஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எல்லாமே முடிய போகிற மாதிரி. ஹீரோ அப்படியே பார்க்குறான், என்ன இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அதோட உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்களா, சரி எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே வரான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல நீங்க நினைச்சு பார்க்காதது எல்லாம் நடக்க போகுது. அடுத்த எபிசோட் அடுத்த சனிக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.